கிங் ஆஃப் தமிழ் டிராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லயே ஒரு காலேஜ் தான் காட்டுறாங்க. இந்த காலேஜ்ல ஒரு பொண்ணு படிச்சிட்டு இருக்கா. இந்த பொண்ணோட பேரு யோயோ. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப யோயோ பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்டு கூட உட்கார்ந்துட்டு இருக்க. இவளுக்கு மைண்ட் ஃபுல்லா கிளாஸ்லயே இல்ல. இப்ப இவள பாத்தீங்கன்னா யாருன்னே தெரியாத ஒரு ஆள் கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒன்னா ஸ்டே பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அதே நினைப்பா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்க. ஏண்டி நீ கிளாஸ்ல இருக்கியா இல்லையா? பட்ட பகல்ல இப்படி கனவு கண்டுட்டு இருக்கியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நமக்கு புது ப்ரொஃபசர் வந்திருக்காராம். பார்க்க ரொம்ப சின்ன பையன் மாதிரி கியூட்டா ரொம்ப அழகா இருக்காரான்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ரொஃபசருக்கு நிறைய பொண்ணுங்க ப்ரொபோஸ் பண்ணுவாங்க பாருன்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி பாப்போன்னு இவ அந்த பக்கம் பார்த்தா அந்த சைடு ஒரு பையன் தான் வரான். அந்த பையனை பார்த்த உடனே இவ ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறான். அந்த பையனோட பேரு ஜியாங். அவன் தான் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இப்ப அவனை பார்த்த உடனே இவளோட முகமே வாடி போயிட்டு ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஹீரோயின் கிளப்புக்கு வந்திருப்பா, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூப்பிட்டுருக்காங்கன்னு. இவ போய் பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு கூட ஒண்ணா உட்காந்துட்டு அந்த யோயோவை யாரு காதலிப்பா? அவளும் அவன் மூஞ்சும். அவளெல்லாம் நான் காதலிக்கல, உன்னதான் சொல்ல காதலிக்கிறேன்னு இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் இவ அவளோட கண்ணால பாத்திருப்பா. அதை பார்த்த உடனே இவளோட மனசே உடைஞ்சு போயிட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்க. ஒரு பையன் மேல இடிச்சிருவா. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனோட பேரு ஜூ. இப்ப ஜூவை பார்த்த உடனே நீ பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, என் கூட ஒன்னா ஸ்டே பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோவை புடிச்சு கிஸ் பண்ண. இவ்ளோ ஹீரோவும் ஒன்னா ஸ்டே பண்ணிடுறாங்க. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த கிளாஸோட ப்ரொஃபசர் தான் வராரு. அவரை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் வாய பழந்துட்டு இருக்க. வர்றது யாரான்னு பார்த்தா நம்ம கதையோட ஹீரோ ஜூ தான். இப்ப அவனை பார்த்தோன்னு இவ்வளவு பாத்தீங்கன்னா ஆஹா இவனா என்னோட ப்ரொஃபசர் அப்படின்னு இவ அவளோட முகத்தை மறைச்சிட்டு இருக்க. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? வாந்தி கிந்தி வருதான்னு அவளோட ஃப்ரெண்டு கேட்க. அதுல ஒண்ணு இல்ல, நீ அமைதியா பாடத்தை கவனின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட முகத்தை அங்கிட்டு இங்கிட்டு மறைச்சிட்டு இருக்க. ஹீரோ அதை கண்டுபிடிச்சிடறான். இது அந்த பொண்ணாச்சே, நம்ம கூட ஒன்னா இருந்த பொண்ணு என்னோட ஸ்டூடெண்டா அப்படின்னு வச்சுட்டு இப்ப ஹீரோ ஹீரோயினை எழுப்பி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட பேரு யோயோன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸே அந்த அளவுக்கு போர் அடிக்குதா? இப்படி உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்க. கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வந்து பாருன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஜூ பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறான். அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணி முடிச்சுட்டு ஹீரோயின் இந்த இடத்த விட்டு போயிருப்பா. அவ போகும்போது அவளோட ஐடி கார்டை விட்டுட்டு போயிருப்பா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு அவளோட பேரே எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் இந்த காலேஜுக்கே வந்திருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஹா அந்த ஆளு நான் தான்றது கண்டுபிடிச்சிட்டானா, எப்படி அவரை சமாளிக்க போறேன்னு தெரியலையேன்னு இவ பயந்து பயந்து உள்ள போயிட்டு இருக்க. உள்ள போய் பார்த்தா ஹீரோ தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவ்ளோ பாத்தீங்கன்னா பார்க்க தலைவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானேன்னு வாய பிளந்து பார்த்துட்டு அடி என்னடி யோசிக்கிற, அவர் ப்ரொஃபசர் ஃபர்ஸ்ட் அவர் கிட்ட இருந்து தப்பிக்கிற வழிய பாருன்னு இவ உள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா என் கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குதோ அப்படி தூங்குற, இந்தா இதை குடி அப்படின்னு சொல்லி அவளுக்காக ஜூஸ் எல்லாம் கொடுக்க இவ்வளவு குடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்ல வர, அன்னைக்கு நைட்டு உங்க கூட இருந்தது நான் இல்ல ப்ரொஃபசர், அது வேற யாரோ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்னது நீ இல்லையா? நான் யார் கூட ஒண்ணா இருந்தேன்னா அந்த பொண்ணோட உள்ளங்கையில ஒரு மச்சம் இருக்குன்னு ஹீரோவளோட கையை பிடிச்சு பார்க்க இவளோட கையில உண்மையாவே அந்த மச்சம் இருக்கு. இப்ப அதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் எல்லாமே என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சுங்க. அன்னைக்கு எதுவும் தெரியாதனமா அவங்க கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டேன். இனிமே நம்ம ரெண்டு பேரும் எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா இருக்கலாம்னு அவ சாரி கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓட இவ இதுக்காக என்கிட்ட சாரி கேட்கிறா. ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அவ கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவ ஃப்ரெண்டு கூட தான் பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா உன் காஃபி ஷாப்ல ஏதோ வேலை அவைலபிளா இருக்குன்னு சொன்னல, நான் அங்க வந்து வேலை பார்க்கவான்னு சொல்ல, ஏண்டி உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க உன்னை பாத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, நீ எப்பவுமே இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன்னு சொல்ல எல்லாம் என் தலையெழுத்துன்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிட்டு போயிட்டு இருக்கான். அவனுங்கள பாத்தீங்கன்னா என்னடா யோயோ நீ கழட்டி விட்டுட்ட போல அப்படின்னு இவனுங்க எல்லாம் நக்கலா பேசிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் கேட்ட உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா நான் தப்பான ஆளை காதலிச்சிட்டேன், இனிமே கண்டிப்பா என் மனசு உனக்காக ஏங்காதுன்னு அவளே சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் பாத்தீங்கன்னா ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்டோட காஃபி ஷாப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. இவ இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்க. ஏய் என்னாச்சுடி உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்க, ஒண்ணும் இல்ல நல்லாதான் இருக்கேன்னு இவ ஒர்க்லாம் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்க. ரோட்லயே மயக்கம் போட்டு விழற மாதிரி போயிடுறா. இவ இப்படி விழற மாதிரி போக கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து பிடிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. டாக்டர் பாத்தீங்கன்னா நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு
டாக்டர் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். இந்த குழந்தைய நான் அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அபார்ஷன் பண்ண போறியா? சரி அபார்ஷன் பண்றதுக்கு ஃபேமிலி மெம்பரோட சைன் ரொம்ப முக்கியம். ஃபேமிலி மெம்பர கூட்டிட்டு வான்னு சொல்ல, இந்த ஃபேமிலி மெம்பர் வேணுமான்னு இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, சரி நான் அப்புறமா அப்பாயின்ட்மென்ட் புக் பண்றேன்னு இவ வெளிய வந்துடுறா. வெளிய வந்து பார்த்தா ஹீரோ அப்படியே தான் நின்னுட்டு இருக்கான். "புரொஃபசர் நீங்க போகலையா வீட்டுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு ஹீரோ கேட்க, இவ்ள பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ட மறைச்சு வச்சுக்கிட்டு, இந்த குழந்தை இவரோட தான். ஆனா உண்மைய சொல்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கே. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒண்ணும் இல்ல. ரொம்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த மயக்கம் வருதுன்னு சொன்னாங்க. சுகர் லெவல் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிரும்ன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன்ன வீடு வரைக்கும் கூட்டிட்டு போறேன் வான்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணா நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. நான் பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் மட்டும் என்னோட வீட்டுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா என்ன படிக்க விட மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே என்ன காலேஜ்லயும் சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. மெடிக்கல்லாம் ரொம்ப வருஷம் ஆகும். அங்க படிச்சு என்ன பண்ண போறேன்னு திட்டுனாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்களுக்கு வசதியா போயிருமேன்னு, இவ என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருக்க. என்னாச்சுன்னு ஹீரோ கேக்குறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, அவளோட பிரெக்னன்சி ரிப்போர்ட் எடுத்து குடுத்துட்டு, நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இப்ப 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நான் தான் காரணம். உன்ன விட பெரியவன். நான் தான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். எல்லாமே என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிடுன்னு" சொல்ல, "புரொஃபசர் நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கிறீங்க? என்னோட தப்புமே இதுல இருக்குன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு 21 வயசு தான் ஆகுது. அது மட்டும் இல்லாம நீ படிச்சுட்டு இருக்க. உன்னோட படிப்பு உனக்கு ரொம்ப முக்கியம். நீ அபார்ஷன் பண்றது தான் நல்லது. அபார்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட உடம்ப பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு" சொல்லிட்டு இருக்க. அப்பாடா! இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் இவர்கிட்ட உண்மைய சொன்னது தான் நல்லதுன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் இன்னும் பேசி முடிக்கல. உனக்கு ஒரு வாய்ப்பு அபார்ஷன் பண்றது. 2வது வாய்ப்பு என்ன கல்யாணம் பண்ணிக்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த குழந்தைய லீகலா பெத்துக்கலாம். உன் படிப்புக்கு எந்த ஒரு தடையும் வராது. என்னால ஹெல்ப் பண்ண முடியும். நான் என்ன பத்தின இன்ட்ரோவ குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ அவன பத்தின இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்கான். நான் இந்த இடத்துல புரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னால சொந்தமா வீடு வாங்க முடியும், கார் வாங்க முடியும். ஆனா நான் இப்ப காலேஜ் குவார்ட்டர்ஸ்ல தான் தங்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ அவன பத்தின இன்ட்ரோலாம் குடுத்துட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "புரொஃபசர் உங்கள கல்யாணம் பண்றத பத்தி நான் யோசிக்கணும்னு" சொல்ல, தாராளமா யோசின்னு ஹீரோ சொல்லிர்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. இவ வீட்டுக்கு வந்தவுடனே, அவங்க அம்மா, அப்பா 2 பேரும் பயங்கரமா மரியாதை குடுத்துட்டு, "வாம்மா, வாம்மா வந்து உட்காருன்னு" அவளுக்கு சிக்கன் பீஸ்லாம் எடுத்து குடுக்க, என்ன அதிசயமா இருக்கு. எப்போதும் நான் சிக்கன்ல கைய வச்சா திட்டுவாங்க. இப்ப சிக்கனா எடுத்து குடுக்குறாங்களேன்னு இவ பாத்துட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "அம்மாடி உனக்கு என்னோட ஃப்ரெண்ட் லீய பத்தி தெரியும்ல. அவனோட பையனுக்கு உன்ன கட்டி வைக்கலான்னு இருக்கோம். அத பத்தி நீ என்ன நினைக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அப்பா அவரோட பையனால நடக்க முடியாது. நான் சொல்றது கரெக்ட்டா? அவருக்கு போய் என்ன கட்டி வைக்கணும்னு பாக்குறீங்களேன்னு" சொல்ல, இவன் இப்படி சொன்னவுடனே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "இங்க பாருடி அவங்க குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். 10 மில்லியன் வரதட்சணை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் லைஃப் லாங் நீ சந்தோஷமா இருக்கலாம்ன்னு" சொல்ல, இல்ல என்னால இதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு இவ சொல்லிர்றா. இவ இப்படி சொன்னோன, அவங்க அப்பா காண்டாயிட்டு அவள புடிச்சு திட்டிட்டு இருக்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு வெளிய வந்து, என் சந்தோஷத்த பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்கிறாங்க என் குடும்பத்துல உள்ளவங்க. நான் மட்டும் எதுக்காக அவங்கள பத்தி கவலைப்படணும்? இதுவரைக்கும் நான் அவங்க கூட சந்தோஷமாவே இருந்ததில்ல. அப்படி இருக்கிறப்ப, என்னால எப்படி அப்படி ஒரு வாழ்க்கைய ஏத்துக்க முடியும்? அந்த பையன கல்யாணம் பண்றதுக்கு நான் புரொஃபசரையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு, இப்ப அவ ஹீரோக்கு கால் பண்ணி, "என்னங்க நாளைக்கே நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு" சொல்ல, "நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்கியான்னு" ஹீரோ கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. சரி உங்க அம்மா, அப்பாவோட பெர்மிஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்ல, "இல்ல அம்மா, அப்பா பெர்மிஷன்லாம் எனக்கு வேண்டாம். அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண வச்சுருவாங்க. இப்போதைக்கு என்னோட அம்மா, அப்பா கிட்ட இந்த கல்யாணத்த பத்தி சொல்ல வேணாம்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிர்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்காக வந்துட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிட்டு வரான். "என்ன பார்க்கறதுக்கு ஓவர் பில்டப்பா இருக்கா?" அப்படின்னு சொல்ல, "நானும் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம். நான் போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வரேன்னு" இவ போக பாக்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு ஹீரோ அவனோட கோட்ட கழட்டிட்டு, நார்மலா வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, "இன்னையிலேருந்து நீ என்னோட பொண்டாட்டி" அப்படின்னு சொல்ல, இவ ஹீரோவ பாத்துட்டு இருக்கா. இப்ப இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு வெளிய வந்துட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த கல்யாண சர்டிபிகேட்ட அவங்களோட அம்மா, அப்பாக்கு தான் அனுப்புறான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "என்னோட அம்மா, அப்பாவ மீட் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்ல, "மீட் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் நர்வஸா இருக்கு. கொஞ்சம் டைம் குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவள வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப அவ ஹீரோவோட வீட சுத்தி பாக்க, அந்த இடத்துல வியூ சூப்பரா இருக்கு. இங்க இருந்து பாக்க அந்த கடற்கரை ரொம்ப அழகா இருக்குன்னு, இவ இந்த பக்கம் திரும்பும்போது கரெக்ட்டா ஹீரோ அவள பிடிக்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் ஃபியூச்சர்ல இந்த வீட்ல தான் தங்க போறோம். இந்த இடத்துல 3 பெட்ரூம் இருக்கு. 1ல நம்ம தங்கிக்கலாம். இன்னொன்னுல குழந்தை இருக்கட்டும். இன்னொன்னு உன்னோட ஸ்டடி ரூமா யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ ஹீரோவோட வீட சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் 2 பேரும் கேம்பஸ்க்கு தான் வராங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ என்னோட வீட்டுக்கு வந்துரலாம்ல. நான் கூட காலேஜ் கேம்பஸ்ல தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்க. "இல்ல பரவால்ல இருக்கட்டும். இப்போதைக்கு நான் ஹாஸ்டல்ல இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த வெளிய சொல்லாதீங்க. கண்டிப்பா என்ன ஒரு வழி ஆக்கிருவாங்க உங்கள கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சா" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்றான்.
இப்ப இவன பாத்தீங்கன்னா கல்யாணத்தை பத்தி சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு ஆனா உன்னோட வயிறு உன்னை காட்டி கொடுத்துருமே அதை என்ன பண்ண போற அப்படின்னு சொல்ல சீக்கிரமே நான் ஹாஸ்டல் விட்டு வெளியே வர்றதுக்கான வழியை பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப அவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க ஹீரோ அவனோட கார்டை கொடுக்குறான். இதை அவனோட செலவுக்கு வச்சுக்க பார்த்து பத்திரமா போன்னு சொல்ல என்னடா இது எல்லாமே கனவு மாதிரி இருக்கேன்னு இவ அவளோட ரூமுக்கு வந்துட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கிளாஸ்ல இருக்க அவளை ஹீரோ தான் கூப்பிடுறான். இப்ப ஹீரோ கூப்பிட்டு இந்த அந்த பாலை குடிச்சிட்டு கிளாஸ் ரூமுக்கு போன்னு சொல்ல இவ்வளவு பாலை குடிச்சிட்டு இருக்கா. இப்ப அவ பால் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நேரா அவளோட கிளாஸ் டீச்சரை பாக்குறதுக்காக தான் போறான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா டீச்சர் நான் ஹாஸ்டல்ல இருந்து வெளியே தங்கலான்னு இருக்கேன்னு சொல்ல இதுக்கு கண்டிப்பா பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் வேணும், அவங்க சைன் பண்ணாதான் உன்னை வெளியே அனுப்ப முடியும்னு சொல்ல இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இதுக்கு முன்னாடி இல்லையே, இப்ப இதுக்காக இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டீங்கன்னு கேட்க ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டிக்காக தானே அவங்க சொல்றாங்க. இவங்க இப்படி சொன்ன உடனே அவளை பாத்தீங்கன்னா திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து நான் அவளோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க 2 பேரும் ஃபேமிலி மெம்பரா, என்ன சம்மந்தம் உங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அவனோட மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்து காட்டுறான். அவன் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோ அதுல சைன் போட்டு கொடுக்க இந்த டீச்சர் ரொம்ப ஷாக் ஆயிட்டு ஆஹா இப்படி ஒரு நியூஸ வெளியே சொல்லலன்னா எனக்கு தூக்கமே வராதுன்னு முழிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ போகும்போது என்ன சொல்லிட்டு போறான்னா இங்க பாருங்க டீச்சர், எங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும் சீக்ரெட்டா இருக்கட்டும், வெளியே தெரியாம பாத்துக்கங்க, தெரிஞ்ச இவளுக்கு தான் தேவையில்லாம பிரச்சனை வரும்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கைய புடிச்சு வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா ஐயோ இவ்வளவு பெரிய உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும், இதுக்கு நான் தூக்கு மாட்டிட்டு தொங்கிடலான்னு அவங்க புலம்பிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட்ல அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் என்னோட வீட்டுக்கு போலான்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நான் என்னோட ரூமுக்கு போறேன் அப்படின்னு இவ போகும்போது ஹீரோவை திரும்பி பார்த்து என்ன சொல்றேன்னா ப்ரொஃபசர் இன்னைக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போக ஹீரோக்கு வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹிரேன் அவளோட ஃப்ரெண்ட பார்த்து நான் கேம்பஸை விட்டு வெளியே போறேன்னு சொல்ல ஏண்டி இப்படி சொல்லிட்டு இருக்க, எதுக்காக திடீர்னு கேம்பஸை விட்டு வெளியே போற, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க இப்ப ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றானா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்ல சும்மா காமெடி பண்ணாத அப்படின்னு அவ சொல்றா. ஆனா நான் உண்மையை தப்பா சொல்றேன், உண்மையாவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்ல எந்த கிறுக்கு பையில நீ கல்யாணம் பண்ணன்னு இவ கேட்டுட்டு இருக்க. வேற யாரு நம்ம ப்ரொஃபசர் ஜூவை தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்ல என்னது ஜூவையானு இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அன்னைக்கு கிளப்புக்கு போயிருந்தோம்ல, அப்பதான் நான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன் அப்படின்னு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல இவளால அதை எதையுமே நம்ப முடியல. இப்ப அவளுங்க 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹாஸ்டலுக்கு தான் வராங்க. இப்ப ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஹீரோ கூட போகலான்னு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வரான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல அவ ஹீரோவை வச்சுக்கணும் வாங்காம பாத்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே அவளை பாத்தீங்கன்னா ஏண்டி இப்படி பாத்துட்டு இருக்க, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒண்ணா வந்துட்டு இருக்க. இவ்வளவு வழி அனுப்பி வச்சிரா. இப்ப அவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்காக தான் இந்த ஜூஸ் போட்டு வந்தேன், இந்தா குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க இவ்வளவு அந்த ஜூஸ வாங்கிக்கிறான். இப்ப இந்த ஜூஸ குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ இவ கிட்ட வந்துட்டு இருக்க. என்ன இவரு இவ்வளவு கிட்ட வராரு, ஒருவேளை கிஸ் பண்ணதா போறாரோ அப்படின்னு இவ கண்ண மூடிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ அவ வாயில உள்ள ஜூஸ தொடச்சு விட்டுறான். இவங்க 2 பேரும் ஹீரோவோட வீட்டுக்கு தான் போறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ல நீ தங்கிக்கன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஹீரோவோட ரூம்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பெரிய பெட்ரூம் எனக்குன்னு இருக்குன்னு இவ சந்தோஷமா அதுல துள்ளி குதிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். நைட்டு என்ன சாப்பாடு செய்யணும், சிக்கன் செய்வா மட்டன் செய்வான்னு சொல்ல எதுவா இருந்தாலும் ஓகேன்னு இவ சொல்ல ஹீரோ சரின்ட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவன் இப்படி போறத பார்த்தவன இவ்வளவு பாத்தீங்கன்னா ஐயோ என் மான மரியாதையே போயிடுச்சு, பாத்துட்டாரே அப்படின்னு சொல்லி இவ அங்கிட்டும் இங்கிட்டும் குதிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை சாப்பிட கூப்பிட அவளும் சாப்பிடறதுக்காக வந்துடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கா. அதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா ஏன் சாப்பிடாம இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல எங்க வீட்டுல எல்லாம் பெரியவங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. என்ன பார்த்தா என்ன உனக்கு அந்த அளவுக்கு பெரியவங்க மாதிரியா இருக்குன்னு ஹீரோ கேட்க இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட ரூம்ல படிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து கதவை தட்டுறான். இவன் கதவை தட்டின உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா இவர் எதுக்கு இந்நேரத்துக்கு இங்க வராரு, ஒருவேளை இங்க படுக்கிறதுக்காக வராரோன்னு யோசிச்சுட்டு இவ போய் கதவை திறக்க ஹீரோ கையில பால் எடுத்துட்டு வந்திருக்கான். பால் குடிச்சா குழந்தைங்க நல்லா வளருவாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல நான் ஒண்ணும் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ பாலை குடிச்சிட்டு என்ன சொல்றானா உங்களுக்கு வயசாச்சுன்றதுனால என்ன குழந்தையா பாத்துட்டு இருக்கீங்களா, நான் ஒண்ணு குழந்தையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போக ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன பார்த்தா என்ன அவ்வளவு வயசானவன் மாதிரியா இருக்கு, 29 வயசு தான் ஆகுது, அதுக்கே இவ இப்படி ட்ரீட் பண்றாளேன்னு இவன் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ண முழிச்சு பார்க்க ஹீரோ அந்த இடத்துல ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடுன்னு சொல்ல இவளும் இப்ப ஹீரோ செஞ்சு வச்ச சாப்பாடு அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா.
இவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி, ஏண்டி நீயும் ப்ரொஃபசரும் ஒரே ரூம்ல இருக்கீங்களா இல்லையா? எங்க பாரு, தனித்தனி ரூம்ல இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நம்ம காலேஜ்ல உள்ள பொண்ணுங்க எத்தனை பேரை அவரை தூக்க பிளான் பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தா அவரு வேற யாரையாவது உசார் பண்ணிடுவாரு. ஒழுங்கா 2 பேரும் ஒரே ரூம்ல இருங்க. 2 பேருக்கு தான் லீகலா கல்யாணம் ஆயிடுச்சுல. ஒன்னா ஸ்டே பண்றது ஒண்ணும் தப்பு இல்லைன்னு சொல்ல, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காம போனை வைடி, இதை பத்தி நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவை பார்த்தோன்னே இவ போனை கட் பண்ண. ஹீரோ பாத்தீங்கன்னா, பொண்ணுங்க 2 பேரும் தனியா இருந்தாலே இந்த மாதிரி டாபிக் தானே பேசுவீங்க அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஒரே வெக்க வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்போ மதியம் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா புக் படிச்சிட்டு இருக்க. இவ ஹீரோக்காக தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கிறா. என்ன பாடம் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பிரெக்னன்சி பத்தி கத்துக்கலான்னு படிச்சிட்டு இருக்கேன்னு ஹீரோவும் சொல்றான். இப்ப அதுல பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த புக்கை படிச்சிட்டு இருக்க. அதுல பாத்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி ஒன்னா இருக்கிறத பத்தி போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே இவ வைக்கப்பட்டுட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு அவ இந்த இடத்த விட்டு வர. அவளோட கண்ணமே சிவந்து போயிருது. ஐயோ, சிவந்து போய் மாட்டி விட்டுறாத, அவரு பார்த்தாருன்னா என்னை பத்தி என்ன யோசிப்பாரு அப்படின்னு இவ திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அவளுக்கு பாத்தீங்கன்னா காஃபி ஷாப்ல இருந்து தான் கால் பண்றாங்க. நீ வேலைக்கு வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எப்பவுமே ப்ரொஃபஸரோட காசையே எடுத்து செலவு பண்ண முடியுமா? இனிமே நம்ம வேலைக்கு போறதா நல்லது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ தான் கூட்டிட்டு வந்து டிராப் பண்றான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், நான் இங்கே ஸ்டடி பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல, சரி இந்தா இதை மறக்காம அப்ளை பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளுக்கு தைலம் எல்லாம் கொடுத்துட்டு போக இவ்வளவுத வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அவ எப்படி வந்துட்டு இருக்கா, அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, என்னடி ப்ரொஃபசர் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாரு போல, உன் குழந்தைய பத்தி நீ என்ன யோசிக்கிற, அந்த ஃபீலிங் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா எனக்குன்னு இந்த உலகத்துல இருக்க ஒரே ரத்த சம்பந்தம் இப்போதைக்கு என்னோட குழந்தைதான் சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா, சரி வா போலான்னு 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு தான் வராங்க. இப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, ஏய் இங்க பாரு, நானும் இவரும் லவ் பண்ண ஆரம்பிச்சா 50 நாள் ஆச்சு, அதை செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். என்னதான் உனக்கு எனக்கும் பழக்கம் இல்லாட்டியும் நீங்க 2 பேரும் முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் தானே, சோ மறக்காம நாளைக்கு வந்துருன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, அவனுக்கு தான் வெக்கம் இல்லாம உன் கூட சுத்திட்டு இருக்கானா, நீ வெக்கம் இல்லாம வந்து எங்க கிட்ட கூப்பிட்டு இருக்க. அவன் இவ்வளவு லவ் பண்ணிக்கிட்டே உன்னைய லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கான். சொல்ல போனா 2 பேரை ஏமாத்திருக்கான். இந்த மாதிரி பொறுக்கி பைய கூட சுத்திட்டு இருந்தா கண்டிப்பா உன் மூஞ்சில ஒரு நாள் கரிய பூசிடுவான்னு அவ சொல்லிட்டு இருக்க. வாய மூடுறேன்னு இவன் சொல்றான். இவன் இப்படி சொன்னவன அவளை பாத்தீங்கன்னா, என்னடா உன்னை நினைச்சு என் ஃப்ரெண்டு உருகிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? அவளுக்கு உன்னை விட ஹேண்ட்ஸமான பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த பையனை பார்த்தா எந்த பொண்ணா இருந்தாலும் ப்ரோபோஸ் பண்ணுவா, அப்படி ஒரு அழகுன்னு சொல்ல, என்னது பாய் ஃப்ரெண்டா? யோயோ, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இருக்கு, அதனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, அவன் யாரு என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஏய் கிளாஸுக்கு டைம் ஆச்சு, வாடி போலான்னு 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக, இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, நீ என்ன லவ் பண்ணிட்டு அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல செல்லம், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு யாரு ஃபீல் பண்ணா, எனக்கு எப்போதும் உன்னை பத்தி தான் நினைப்புன்னு இவன் ஐஸ் வச்சிட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஹிரேனோட காஃபி ஷாப்பை தான் காட்டுறாங்க. இப்ப இந்த காஃபி ஷாப்போட ஓனர் வந்து, இங்க பாருங்க, இனிமே உங்க கூட இந்த பையனும் வேலை பார்க்க போறான் அப்படின்னு புதுசா ஒரு பையனை கூட்டிட்டு வந்து விடுறாரு. அவர் தான் ஓனர் போல. அவ ஃப்ரெண்டும் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹிரேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி, எங்க இருக்க, நைட் ஸ்டடி முடியிற டைம் ஆச்சுன்னு சொல்ல, இதை நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் இப்படி வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஸ்டடிஸ் எல்லாம் முடிஞ்சா, உனக்கு ரொம்ப பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் பசிக்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவளோட வயிறு சவுண்ட் போடுது. இதை பார்த்தவன இவ்வளவு பாத்தீங்கன்னா, லைட்டா பசிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி என்ன சாப்பிட வேணும்னு சொல்ல, நான் வாங்கி தரேன்னு ஹீரோ சொல்றான். எனக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்ல, சரி இரு பக்கத்துல எந்த ஹோட்டல் இருக்குன்னு பாக்குறேன்னு இவன் போன்ல தேடிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஹோட்டல் சாப்பாடு பேபிக்கு நல்லது இல்லையா அப்படின்னு சொல்ல, 1 டைம் சாப்பிட்டா ஒண்ணு ஆகாது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ காஃபி ஷாப்க்கு பக்கத்துல உள்ள ஹோட்டலுக்கு தான் அவளை கூட்டிட்டு வந்திருக்கான். அதை பார்த்தவனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஐயோ நான் இங்கதான் வேலை பாக்குறேன்னு தெரிஞ்சா இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு கூட எனக்கு தெரியலையேன்னு இவ காருக்குள்ள குடிஞ்சிட்டு இருக்க. ஹீரோவுக்காக போய் சிக்கன் வாங்கிட்டு வரான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ நானா, தோடு கீழே விழுந்துருச்சு, அததான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்ல, நீ தோடே போடல அப்புறம் என்னத்தை தேடிட்டு இருக்க, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க, இவ்வளவு அதை வாங்கிக்கிறா. எங்க நீங்களும் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கன்னு இவ ஊட்டிட்டு இருக்க. ஹீரோவும் சாப்பிட்டு பாக்குறான். ஹீரோவை இவ்வளவு கிட்ட பார்த்தவன இவ்வளவு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு கிஸ் பண்ணதை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்க. அவளோட முகமே மாறி போயிருது. என்னாச்சும் முகம் ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல சும்மாதான் அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா.
இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா எப்போதும் போல உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கான். இவன் இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, "என்னாச்சு? இந்த பாடம் ரொம்ப கஷ்டமா இருக்கா? நான் வேணா சொல்லி தரவான்னு" சொல்ல, "தாராளமா சொல்லிக் கொடுங்கன்னு" இவ தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோவ பக்கத்துல உட்கார்ந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோ இப்படி சொல்லிக் கொடுத்துட்டு இருக்க, இவ பாடத்தை கவனிக்காம ஹீரோவையே வச்சு கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க. "என்ன என்னைய பாத்துட்டு இருக்க? பாடத்தை கவனிச்சியா இல்லையா? உன்னை பார்த்தா கவனிச்ச மாதிரியே தெரியலன்னு சொல்ல, "நீங்க இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கும்போது என்னால எப்படி பாடத்தை கவனிக்க முடியும்னு" இவ மெதுவா சொல்லிட்டு இருக்க. "என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலன்னு" ஹீரோ சொல்றான். இப்ப பாத்தீங்கன்னா, "நீங்க பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. உங்கள வச்சுட்டு என்னால பாடத்த கவனிக்க முடியலன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஃபர்ஸ்ட் நீயே தனியா உட்கார்ந்து நான் சொன்னத பிரிப்பேர் பண்ணு. டவுட்னா மட்டும் கூப்பிடுன்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஏண்டி நீ காஃபி ஷாப்ல வேலை பாக்குற விஷயம் உன் புருஷனுக்கு தெரிஞ்சா எப்படி ஃபீல் பண்ணுவாரு? எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்றது தான் நல்லது. ஒரு வார்த்தை சொல்லிறேன்னு சொல்ல, உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல. என்னோட தேவைக்காக போய் அவர்கிட்ட நிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லடி. சின்ன வயசுல இருந்து நான் வேலை பார்த்து எனக்கு தேவையானதை சம்பாதிச்சுக்குவேன். அதே மாதிரி தான் இப்பயும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டும் சரின்னு விட்டுறா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட காஃபி ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு டீச்சர் வந்து ஹீரோ கூட தான் பேசிட்டு இருக்காங்க. "இன்னைக்கு நைட் ஸ்டடிய நீங்களே பாத்துக்கிறீங்களா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஸ்டூடண்ட் எப்படி படிக்கிறாங்கன்னு பாக்கலான்னு போயிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயின காணோம். அவளோட ஃப்ரெண்டு மட்டும் தான் உட்கார்ந்திருக்கா. அவள பார்த்த உடனே சாங்கியோ எந்திரிச்சு வான்னு சொல்ல, அவளும் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வரா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ மட்டும் இருக்க. எங்க உன்னோட ஃப்ரெண்ட்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் ஃப்ரெண்ட நான் காட்டிக் குடுக்க மாட்டேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "சப்ஜெக்ட்ல ஃபெயில் பண்ணிருவேன். பரவாயில்லையான்னு" ஹீரோ கேட்கிறான். இவன் இப்படி கேட்ட உடனே அவளுக்கும் வேற வழி இல்ல. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்புறா. அவள பார்த்தீங்கன்னா, "அடியே இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு. புரொஃபசருக்கு தெரிஞ்சு போயிருச்சுன்னு" சொல்ல, ஆஹா! இவ இப்படி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காளே! நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு முழிச்சுட்டு இருக்கதுக்குள்ள, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, "உனக்காக வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வேலை பார்த்தது போதும் வான்னு" சொல்ல, இவளும் சரின்ட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. இப்ப அவன் வெளிய வந்ததுக்கு அப்புறம், "என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட வேணும்னு நான் இவ்ளோ பெரிய உண்மைய மறைக்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். "உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டுருக்கலாம்ல. எதுக்காக நீ வேலைக்கு வந்தன்னு?" ஹீரோ கேட்க, "நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு பணம் வேணும்னா என் வீட்ல கேட்க மாட்டேன். வேலை பார்த்தே சம்பாதிச்சுக்குவேன். அதே ஹேபிட் தான் இப்பயும் வந்துட்டு இருக்கு. நான் வேணும்னு இப்படி பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உனக்கு நல்ல புருஷனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த கடமையிலேருந்து நான் தவறிட்டேன். உனக்கு புருஷன்ற ஃபீலிங் வந்திருந்தா கண்டிப்பா நீ என்கிட்ட காசு கேட்டிருப்ப. இப்படி வேலைக்கு வந்திருக்க மாட்டேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. உண்மையாவே நீங்க எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கீங்க. நீங்க ரொம்ப நல்லவரு. உங்கள நீங்களே ப்ளேம் பண்ணிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இவ என்ன சொன்னான்னா, "நாளையிலேருந்து நான் வேலைக்கு வரமாட்டேன். எதுவா இருந்தாலும் என் புருஷன்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன்னு" சொல்ல, ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்க. 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வராங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஒரு டாக்டர தான் காட்டுறாங்க. இவன் ஹீரோவோட ஃப்ரெண்டு. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "ஏன்டா சைனாக்கு வந்து 3 மாசம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஒரு தடவையாவது என்ன பாக்குறதுக்காக வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சாரிடா கல்யாணம் பண்ணிட்டேன். குழந்தைய வேற பாத்துக்கணும். ரொம்ப பிஸியா இருக்கேன்னு" சொல்ல, "என்னது கல்யாணம் பண்ணிட்டியா? யாருக்குடா காது குத்துற? உனக்கு கல்யாணமே ஆகல. அது மட்டும் இல்லாம குழந்தை இருக்குன்னு சொல்ற. என்ன ஆல்ரெடி குழந்தை பெத்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "குழந்தை வயித்துக்குள்ள இருக்குடா. நான் உண்மையாவே என் பொண்டாட்டி கூட ரொம்ப பிஸியா இருக்கேன்னு" சொல்ல, "கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றல, ஒரு நாள் உன்னோட பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து இன்ட்ரோ குடுறான்னு" சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். "நீ காஃபி ஷாப்க்கு போக ஆசைப்பட்டனா தாராளமா போலான்னு" சொல்ல, இவளுக்கு பயங்கர சந்தோஷமாயிருது. இப்ப அவ இப்படி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "யாரு கூட நீ மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்க? எங்க காட்டு" அப்படின்னு சொல்ல, "உன்கிட்ட காட்டணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ. தேவையில்லாம என் வழியில குறுக்க வராதன்னு" சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்துட்டு, "என்னோட பாய் ஃப்ரெண்டே செடியூஸ் பண்றியா? கண்டிப்பா உன்ன நான் சும்மா விட மாட்டேன்னு" அவ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. இப்ப அந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா, அவளோட காஃபி ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல உள்ள பொண்ண பாத்தீங்கன்னா, "இந்த புதுசா ஒரு பையன வேலைக்கு வச்சிருக்காங்களே, அவன் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறான்ல" அப்படின்னு சொல்ல, ஆனா எனக்கு அப்படி தெரியலன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, அந்த காஃபி ஷாப்க்கு இந்த பொண்ணு தான் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள கூட்டிட்டு வரா. இப்ப அவளுங்க பாத்தீங்கன்னா, தேவையான காஃபி ஆர்டர் குடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயினும் அவங்க கேட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறா. இப்ப இத பார்த்த உடனே, "நான் ஆர்டர் பண்ணது இது கிடையாதே, சுகர் டீ ஆச்சே, காஃபி எடுத்துட்டு வந்திருக்கா" அப்படின்னு சொல்லி அவள புலி பண்ணிட்டு இருக்க. "நீங்க என்னென்ன ஆர்டர் பண்ணீங்களோ அது எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம இந்த இடத்த விட்டு போயிருங்கன்னு" ஹீரோயின் அவளுங்க எல்லாரையும் புடிச்சு திட்டி விட, அவளுங்க பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறாளுங்க. இப்ப அவளுங்க அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இன்னொரு ஆளுக்காக சிக்கன பிளேட்ல எடுத்து குடுக்குறா. அத அந்த பையன் வாங்கும்போது, அவளோட கைய டச் பண்ணிட்டு வாங்கிட்டு இருக்க. இவளுக்கு என்ன தோணுதுன்னா, அவளோட ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பா இல்லையா? இந்த பையன் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறான்னு. அத யோசிச்சு பார்த்துட்டு, இந்த பையன் எதார்ச்சியா டச் பண்ணியிருப்பான்னு நெனைக்கிறேன். வேலை பார்க்குற இடத்துல இதெல்லாம் சகஜம். நம்ம தான் ஓவரா யோசிக்கிறோம் போலன்னு இவ முழிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அந்த பையன் தான் வரான். இப்ப அந்த பையன் வந்து டக்குன்னு அவளோட பின்னாடி கைய வைக்க, அத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிர்றா.
யோ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன பண்ணேன்னா அவ கேட்க, அவளோட ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு கேக்குறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா அவன் என் பின்னாடி கைய வச்சுட்டாண்டி அப்படின்னு சொல்ல, நான் ஒண்ணும் உன் பின்னாடி கைய வைக்கலையே, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கன்னு சொல்ல, இல்ல இல்ல தப்பா புரிஞ்சுக்கலாம் வாய்ப்பே இல்ல, நீ என் பின்னாடி கைய வச்சு என்னால நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. என்ன இப்படி பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன உலக அழகின்னு நினைப்பா, நான்லாம் உன்னை டச் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா அந்த ஓனரை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா. இப்ப அந்த ஓனர் என்ன சொல்றாருன்னா, இவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, ரொம்ப நல்ல பையன், அவன் என்னோட கசின் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணா உங்களோட கசினா வேணா இருக்கட்டும், ஆனா அவன் பின்னாடி கைய வச்சான், என்னால அதை உறுதியா சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இருக்க. அங்கிள் இவ போய் சொல்ற, இவ சொல்றத நம்பாதீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இங்க பாருமா, நீங்க கொஞ்ச நாள் தான் வேலை பார்த்துட்டு இருக்க, ஆனா அவனை சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், அவன் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க. ஹிரோயின் அந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு நான் போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்ல, அந்த ஆளுக்கு கோவம் வந்துருது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா உண்மையாவே போலீஸ கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த போலீஸ்காரங்க இப்படி பண்ணது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, கண்டிப்பா இவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க, அம்மா வந்தா என்னதான் திட்டுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் அந்த பேப்பர்ல சைன் பண்ணலான்னு பார்க்க, இப்ப அந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா, அந்த பேப்பர்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி உன்னோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லு, ஏன்னா நீ ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால உன்னோட பேரண்ட்ஸ் இங்க வர்றது ரொம்ப முக்கியம்னு சொல்ல. இப்பவே ஹீரோக்கு தான் கால் பண்றா. இப்பவே ஹீரோக்கு கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமான்னு சொல்ல, இவன் பதறி அடிச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பொண்ணோட புருஷன் நீங்க தானா, இந்த பொண்ணு அந்த பையன் டச் பண்ணிட்டானா, அதுக்காக தான் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருக்கா, அவங்க தரப்புல இருந்து 2000 ரூபாய் காம்பன்சேஷனா பணம் தரேன்றாங்க, அந்த பணத்தை வாங்கிட்டு கிளம்புங்கன்னு சொல்ல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உண்மையாவே அவன் உன்னை டச் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன் ஆமான்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம், காம்பன்சேஷன் பணத்தை வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிடலான்னு இவன் இந்த பேப்பர்ல சைன் பண்ண. ஹீரோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன கேக்குறானா, எதுக்காக அந்த பேப்பர்ல சைன் பண்ண, உன் கூட தான் நான் இருக்கேன்ல, உன்கிட்ட உண்மை இருக்குன்றப்ப அப்புறம் எதுக்காக அதுல சைன் பண்ணன்னு கேட்க, நான் ஸ்கூல் படிக்கும்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிருக்கேன், அப்ப என்னோட அம்மா எனக்கு சப்போர்ட்டா இல்ல, ஏன் யாருமே எனக்கு சப்போர்ட்டா இல்ல, அதுல இருந்தே எனக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி வேணா உனக்கு யாரும் சப்போர்ட்டா இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இப்போ உனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நான் இருக்கேன், நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை சமாதானப்படுத்த, அவளும் அழுதுகிட்டே ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி இப்படி அழுகுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, ரொம்ப தைரியமா இருக்கணும், புருஷன் நான் கூட இருக்கேன்ல, அப்புறம் இதுக்காக நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு அவ கூட பேசிட்டு இருக்க. அவ பாசத்துல ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்க, அந்த இடத்துல இருந்து அவனுங்க 2 பேரும் தான் வெளியே வரானுங்க. இப்ப அந்த கடையோட ஓனரை பாத்தீங்கன்னா, இவதான் உன்னோட புருஷனா, பாக்க நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, பின்னாடி டச் பண்ணானே அந்த பையனை பாத்தீங்கன்னா, உண்மையாவே உன்னை டச் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டா இருந்துச்சுன்னு சொல்ல, அத ஹீரோ கேட்டுடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவனை அடி வெளுத்து கட்டிட்டு ஹீரோ அவனோட அங்கிளுக்கு கால் பண்ணி, அங்கிள் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, கொஞ்சம் இங்க வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தான் இருக்காங்க. அவனை பாத்தீங்கன்னா வெளியே கூட்டிட்டு வந்து அவன் என் மூஞ்சிலே அடிச்சுட்டான், இவன் மேல நான் கம்ப்ளைண்ட் தரேன்னு சொல்ல, இல்ல என் புருஷன் மேல எந்த தப்பு இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பொண்டாட்டியா அவசரப்படாத, பொறுமையா இருன்னு சொல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அங்கிள் வந்துடுறாரு. அவரு சாதாரண ஆள் கிடையாது, அவரு டிஎஸ்பி. இப்ப அவரு வந்த உடனே அங்க உள்ள எல்லாரும் அவருக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீங்களும் ஒரு போலீஸ் ஆபீசர் தானே, உங்க பொண்டாட்டி மேல யாராவது கைய வச்சீங்கன்னா இப்படிதான் எவிடன்ஸ் கேட்டுட்டு இருப்பீங்களான்னு அவங்கள புடிச்சு திட்டிட்டு, இப்ப ஹீரோ அங்கிள்கிட்ட என்ன சொல்றானா, அங்கிள் சாரி அங்கிள், இந்த டைம்ல உங்களை வர வச்சுட்டேன், ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு ஹீரோ நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு, என் பொண்டாட்டிக்கு காம்பன்சேஷனா 2000 ரூபாய் பணம் தரேனாங்க, நான் அவனுக்கு பதிலா மருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன், இந்த அந்த மருந்தை உன் மூஞ்சில போட்டுக்கன்னு சொல்ல, அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோவோட அங்கிள் வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணி வச்சிட்டு இருக்க. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அங்கிள் சாரி அங்கிள், எனக்கு கல்யாண விஷயத்த சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப மதுவும் பொண்டாட்டிய இன்ட்ரோ குடுறான்னு அங்கிள் சொல்ல, ஹீரோவும் ஹீரோயினை இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். இவதான் என்னோட பொண்டாட்டி, நாங்க 2 பேரும் இப்பதான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சீக்கிரமே எனக்கு பேர குழந்தைங்களை பேத்து கொடுக்குற வழியை பாருங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்க. ஆல்ரெடி பேர குழந்தை வயித்துலதான் இருக்குன்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்னோன்னு அங்கிள் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுவே போதுன்னு அவரை நிறுத்த விட்டு போக. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, எனக்காகவா அவனை அடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா என் பொண்டாட்டிக்காக அவனை கூட நான் அடிக்க மாட்டேனா, அவனை மட்டும் இல்ல வேற எவனை வேணாலும் அடிப்பேன் அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன் புருஷனுக்கு ஆர்மி லெவல்ல சப்போர்ட் இருக்கு, நீ யார வேணாலும் அடிச்சு மூஞ்சோட நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, என்ன இவரு ரவுடி மாதிரி பேசுறாரு, இந்த மாதிரி ஒரு ஆளையா நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்காக சாப்பாடு எல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்து, உங்களுக்காக தான் சமைச்சேன், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்ல, ஹீரோவை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டையும் ஃபேமிலி மெம்பரையும் மீட் பண்றதுக்காக வரியா, ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டை மீட் பண்ண, அப்புறமா என் ஃபேமிலி மெம்பரை மீட் பண்ணலாம்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா.
இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எனக்கு வயிறு தெரிய ஆரம்பிக்குதாங்க அப்படின்னு சொல்ல, லைட்டா தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அழகா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, அவள அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். எங்கன்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட மீட் பண்றதுக்காக. இப்ப அவள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலான்னு பாக்க, அவள பாத்தீங்கன்னா, "என்னங்க எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அவரு என்ன அண்ணின்னு தானே கூப்பிடுவாரு" அப்படின்னு சொல்ல, "உனக்கும் அவனுக்கும் ரொம்பலாம் வயசு வித்தியாசம் இல்ல. உன்னை விட 2 வயசு தான் பெரியவன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ சரின்ட்டு உள்ள போறான். இப்ப உள்ள போனதுக்கு அப்புறம் அவன பாத்தீங்கன்னா, "பாக்க சின்ன பொண்ணு மாரி இருக்க. உனக்கு என்ன வயசாகுது?" அப்படின்னு சொல்ல, "எனக்கு 20 வயசு ஆகுதுன்னு" இவ சொல்றா. 20 வயசா? அப்பன்னா எந்த காலேஜ் படிக்கிறன்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. மெடிக்கல் காலேஜ் படிக்கிறேன்னு இவ்ளோ காலேஜ் பேர சொல்ல, "ஏய் அது உன்னோட ஸ்டூடண்ட் தானே! நீ அந்த காலேஜ்ல தானே புரொஃபஸரா வேலை பார்க்குற" அப்படின்னு சொல்ல, "ஆமா. அதனால உனக்கு என்னடா பிரச்சனைன்னு" ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நீங்க வந்து 3 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி உங்க 2 பேருக்குள்ள லவ்? எப்படி மீட் பண்ணீங்க? எப்படி லவ் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டேய் போதும் வாய மூடு. அவள பயமுறுத்துற மாரி இப்படிலாம் கேள்வி கேட்காதன்னு" ஹீரோ ஹீரோயின அனுப்பிச்சு வச்சுட்டு நடந்துக்கத எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். "நாங்க 2 பேரும் இப்படிதான் மீட் பண்ணோம். அவ பிரெக்னன்ட்டா இருக்கான்னு" நடந்துக்கத எல்லாத்தையும் சொல்ல, இது எல்லாத்தையும் ஹீரோயின் ஒட்டு கேட்டுட்டு, நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவரே எல்லா உண்மையும் சொல்லிட்டாருன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு என் பொண்டாட்டிய பாத்துக்கிறது தானே எனக்கு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துடுறா. இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவன பாத்தீங்கன்னா, "சரி, சரி 2 பேரும் ஜாலியா இருங்க. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவன பாத்தீங்கன்னா, "உனக்காக ஸ்பெஷலா காஸ்மெட்டிக் ஐட்டம் வாங்கியிருக்கேன். பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ணுங்களுக்குன்னு உள்ளதுன்னு" சொல்ல, "எனக்காக இதுக்கு மேக்கப் ஐட்டம். நான் அதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அதெல்லாம் யூஸ் பண்ணா என் பொண்டாட்டி பாக்க இன்னும் அழகா இருப்பா. என் பொண்டாட்டிக்கு என்ன தேவையோ அத வாங்கி குடுக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஹீரோ இவள காலேஜ்ல டிராப் பண்ண, இவள பாத்தீங்கன்னா, "ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு" அவளோட கிளாஸுக்கு ஓடிட்டு இருக்க. என்ன இவ என்ன அவாய்ட் பண்ற மாரியே நடந்துட்டு இருக்காளேன்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. இப்ப இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு டெட் பாடிய வச்சு பாடம் சொல்லிக் குடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "யாரும் போட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது. பாடத்த மட்டும் கவனிங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க உள்ள ஸ்டூடண்ட் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இப்படி பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது, அதுல ஒரு பையன பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு தெரியாம போட்டோ எடுத்துடுறான். அத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவர் தான் போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார்ல, அப்புறம் எதுக்காக போட்டோ எடுத்தேன்னு சொல்ல, "நான் என்ன உன்னையா போட்டோ எடுத்தேன்? டெட் பாடிய தானே எடுத்தேன். ஒழுங்கா போடின்னு" அவன் ஹீரோயின புடிச்சு தள்ளிவிட, கரெக்ட்டா ஹீரோ வந்து புடிச்சிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இதோட நீ 2வது தடவ இந்த தப்ப பண்ணிட்ட. இன்னொரு டைம் இந்த தப்பு பண்ணனா உன் ஃபோன புடுங்கி வெளிய அனுப்பிச்சுருவேன். ஒழுங்கா அந்த போட்டோவ டெலீட் பண்ணுடான்னு" சொல்ல, அவனும் சாரின்ட்டு போட்டோவ டெலீட் பண்ணிடுறான். எப்ப டெலீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட கிளாஸ எடுத்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் பாடத்த கவனிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வெளிய வந்துடுறா. வெளிய வந்து அவளோட ஃப்ரெண்ட் கூட தான் பேசிட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "வர வர புரொஃபசருக்கு உன் மேல ரொம்ப லவ்வுடி. உன்ன ரொம்ப கேரிங்கா பாத்துட்டு இருக்காரு. லவ்வோட தான் இருக்கா? இல்ல அடுத்த கட்ட தாண்டி போயிடுச்சான்னு" சொல்ல, "நீ நெனைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பாத்த உடனே இவளோட கண்ண 2 சிவந்து போயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு சாக்லேட்ட குடுத்து, "இத சாப்பிடு. இந்த மாரி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது பாடி மேல இருந்து ரொம்ப ஸ்மெல் வரும். இந்த ஸ்மெல்னால உனக்கு வாமிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த புளிப்பு மிட்டாய் சாப்பிட்டேன்னா சரியாயிரும்ன்னு" சொல்ல, இவ்ளோ தேங்க் யூன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட நெத்திய டச் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, இவ டக்குன்னு விலகி போயிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இவ என்ன விட்டு விலகி போறா? ஒண்ணும் புரியலையேன்னு முழிச்சிட்டு இருக்க. பார்த்தா அவ வெட்கப்பட்டுட்டு தான் விலகி போயிருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட கிளாஸ முடிச்சுட்டு வந்துட்டு இருக்க. அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "அவரு கிட்ட போனாலே எனக்கு பயமா இருக்கே. எப்படி அவர ஃபேஸ் பண்றதுன்னே தெரியலன்னு" இவ ரொம்ப குழம்பி போய் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "ஃப்ரீயா இருந்தா என் கூட டின்னருக்கு வரலாம்ல" அப்படின்னு சொல்ல, "நான் எதுக்காக உன் கூட டின்னருக்கு வரணும்? நான் உன்னோட ஃப்ரெண்டும் கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது. நான் உன் கூட வரமாட்டேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு, அவ அந்த இடத்த விட்டு வர, இது எல்லாத்தையும் ஹீரோ பாத்துடுறான். இப்ப அவ வந்து கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ இவளையே உத்து உத்து பாக்க, "ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன பார்த்தா வித்தியாசமா இருக்கான்னு" இவ கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "யார் அந்த பையன்? எதுக்காக உன்கிட்ட வந்து பேசுறான்?" அப்படின்னு சொல்ல, "அவன் என்ன டின்னருக்கு கூப்பிட்டான்னு" இவ சொல்றா. இவ இப்படி சொன்னவன ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ உனக்கு அவன புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன இப்படி கேக்குறீங்க? எனக்கு ஏன் அவன பிடிக்கணும்? எனக்கெல்லாம் அவன பிடிக்கலையே. டின்னருக்கு கூப்பிட்டா நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல." "சார் பொறாமப்படுறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் இல்ல. 2 பேருக்கும் சேம் ஏஜ் தான் ஆகுது. அதான் உனக்கு புடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன்னு" சொல்ல, "அதெல்லாம் எனக்கு அவன எப்பவுமே பிடிக்காதுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ அவனோட கேம்பஸ்ல நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவனோட ஃப்ரெண்டுங்களும் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. "ஏன்டா யோயோவ எப்படிதான் நீ கரெக்ட் பண்ண போற? அவளுக்கு வர வர உன்ன சுத்தமா பிடிக்கல. அப்படி இருக்கிறப்ப அவள கரெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தானே" இவனுங்க பேசிட்டு போயிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுடுறான்.
இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ, ஹீரோயின் கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அவள பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா சாப்பிடாம அந்த இடத்த விட்டு போறா. இவ போயிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கலான்னு பாக்க, "எங்க கூட நான் எடுத்து வச்சுக்கிறேன்னு" ஹீரோ அந்த சாப்பாட வாங்கலான்னு பாக்க, "இல்ல நான் பாத்துக்கிறேன்னு" 2 பேரும் மாறி மாறி இழுத்துட்டு இருக்கும்போது, அந்த சாப்பாடு அவளோட கண்ல பட்டுருது. அத பார்த்தவுடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சாரி சாரி நான் வேணும்னு பண்ணல. எங்க நான் ஊதி விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட கண்ண ஊதி விட்டுட்டு, இப்ப அவன் என்ன கேட்கிறான்னா, "கண்ணு ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" இவ சொல்றா. இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, "கொஞ்ச நாளா நீ பாக்குறதுக்கு ரொம்ப சோகமா இருக்க. என்ன விட்டு தள்ளி போயிட்டே இருக்க. உனக்கு யாராவது வேற பசங்கள புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்ப உங்கள விட்டு தள்ளி போனேன்? எனக்கு வேற யாரையும் பிடிக்கல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "நீ பண்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட டைரக்ட்டா சொல்லு. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த விஷயத்த மறக்காத. நான் உன்னோட புருஷன். சோ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா தான் என்னால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஃப்ரீயா இருந்தா நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போலாமா?" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிர்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப அவங்க 2 பேரும் அங்க உள்ள காய்கறி, பழங்கள்னு ஒண்ணு ஒண்ணா வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு குட்டி பையன் ட்ராலிய எடுத்துட்டு வந்து ஹீரோயின் மேல இடிக்கிற மாரி போக, அத பார்த்த உடனே ஹீரோ அவள காப்பாத்திர்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எனக்கு ஒண்ணும் ஆகல. லைட்டா தான் என் மேல பட்டுச்சுன்னு" சொல்ல, "குழந்தைய பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்கன்னு" ஹீரோ சொல்ல, அவங்களும் அவங்க குழந்தைய எடுத்துட்டு போயிர்றாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "கோவப்படாதீங்க, பயப்படாதீங்க. எனக்கு எதுவும் ஆகல. வாங்க போலான்னு" 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ இவளோட கைய புடிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி கைய புடிச்சத பார்த்தவுடனே அவ ஷாக் ஆயிட்டு இருக்க. "என்னாச்சு? நான் உன்னோட கைய பிடிக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு?" கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க போலான்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயின் கூட ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு தான் வரா. அவ அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஒண்ணா வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீ எப்ப ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இப்பதான் வந்தேன். இந்த பையன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட். உன் பக்கத்துல நிக்கிறவர் யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஓ! இவரா? இவரு என்னோட ஃபேமிலின்னு" ஹீரோயின் சொல்றா. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட ஷோல்டர்ல கைய போட்டுட்டு, "ஃபேமிலின்னா யாருன்னு சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சரிடி, நான் உன்ன அப்புறமா மீட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு வந்துர்றா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. அவ ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இப்ப கனவுல பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, என்ன அங்கிள்ன்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. நான் உன்னோட புருஷன். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு" ஹீரோ ரொமான்ஸ் பண்ற மாரி கிட்ட வந்துட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவளுக்கு பயங்கரமா வேர்க்க ஆரம்பிக்குது. இப்ப இவளுக்கு இப்படி வேர்த்துட்டு இருக்கும்போது, அவளுக்கு பாத்தீங்கன்னா ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. அத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, "என்னாச்சு எனக்கு இப்படி ப்ளீடிங் ஆகுதுன்னு" இவ வேகமா ஹீரோவ கூப்பிட, ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். "என்னங்க எனக்கு ப்ளீடிங் ஆகுது" அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, அவள வேகமா ஹாஸ்பிடல் தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப இவள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்த உடனே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "இதுக்கு முன்னாடி உங்க வயித்துல ஏதாவது அடிபட்டுருக்கா? எது மேலயாவது இடிச்சுக்கிட்டீங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்ல நடந்தது தான் ஞாபகம் வருது. இப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, "இந்த மாரி ப்ளீடிங் நார்மல் தான். இத நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். ஆனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்க வயித்துல அடிபடக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஃப்ரீயா இருங்க. அப்பதான் குழந்தைக்கும் நல்லா இருக்கும். ஒரு 2 நாள் அப்சர்வேஷன்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு" சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே 2 டேஸ்க்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அவ ஹாஸ்பிடல்ல நின்னுட்டு இருக்கா. ஹீரோ பில் பே பண்றதுக்காக போயிருக்கான். இவ இப்படி நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பக்கத்து வீட்டுக்கார ஆன்டி தான் வராங்க. இப்ப அவங்க வந்து, "என்னம்மா ஹாஸ்பிடல் வந்திருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா ஆன்டி, எனக்கு சளி பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் ஹாஸ்பிடல் வந்திருக்கேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "ஓ! அதனால தான் ஹாஸ்பிடல் வந்திருக்கியா? உங்க அம்மா, அப்பா யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. தனியா வந்திருக்க" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல ஆன்டி. நான் பாத்துக்கிறேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அவங்களும் சரின்றாங்க. இப்ப ஹீரோ பில்ல பே பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின கூட்டிட்டு கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இவ கார்ல ஏறுறத அந்த ஆன்டி பார்த்த உடனே வேகமா ஓடி வந்து, "ஏம்மா நீ கேப்ல தானே போயிட்டு இருக்க. என்னைய வீட்ல டிராப் பண்ணிரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் எந்த பதிலும் பேசாம இருக்கா. இத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்கள டிராப் பண்றதுனா பிரச்சனை இல்லன்னு சொல்ல, அந்த ஆன்டி பாத்தீங்கன்னா, "ஏம்மா உன்னோட டிரைவர் என்ன டிராப் பண்ண மாட்டானா? கேப் தானே புக் பண்ண. சீக்கிரம் என்னையும் கூட்டிட்டு போய் அந்த இடத்துல விட்டுற சொல்லுமான்னு" சொல்ல, சரி வாங்கன்னு இவ சொல்றா. இப்ப அவங்க கார்ல ஏறுனதுக்கு அப்புறம், "நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. யாருப்பா இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல மேடம், டிரைவர் வேல தான் பார்த்துட்டு இருக்கேன். வாங்க போலான்னு" அந்த ஆன்டிய டிராப் பண்ணிட்டு போக, இப்ப அந்த ஆன்டி அவங்க வீட்டுக்கு தான் நடந்து வராங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினோட அம்மாவ பார்த்த உடனே, "உன் பொண்ண ஹாஸ்பிடல்ல பார்த்தேன். உடம்பு சரியில்லாமே. சளி பிடிச்சிருக்குன்னு ஹாஸ்பிடல் வந்திருந்தா. சளி பிடிச்சிருக்குன்னே ஹாஸ்பிடல் வந்திருக்கானா? அவகிட்ட எவ்ளோ பணம் இருக்கணும்னு" இவங்க வத்தி வைக்க, "சரி, சரி, என் பொண்ண நான் பார்த்துக்கிறேன். உன் வேலைய பார்த்துட்டு போன்னு" அவங்க அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் இந்த சைடு படிச்சிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, "நீ ஹாஸ்பிடல் போனதா பக்கத்து வீட்டு ஆன்டி சொன்னாங்க. உடம்பு சரியில்லன்னா என்கிட்ட சொல்ல மாட்டியா? அம்மா உன்ன பார்த்துட்டு இருப்பேன்ல. உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டு போமா" அப்படின்னு சொல்ல, "என்ன திடீர்னு கால் பண்ணி இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இது உங்களோட உண்மையான முகம் கிடையாது. ஃபோன வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோன கட் பண்ணிடுறா.
இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா, சோஃபாலயே படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இவரு தூங்கும்போது கூட ரொம்ப அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ டச் பண்ணலான்னு வர, ஹீரோ டக்குன்னு கண்ண முழிச்சுடுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்லங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்கலான்னு வந்தேன். பெட்ரூம்க்கு வந்து தூங்கலாம்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ அவனோட வேலைய பாத்துட்டு இருக்க. அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருது. பார்த்தா ஹீரோ ஒரு செமினார்க்காக பக்கத்து ஊர் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. இப்ப இந்த விஷயத்த அவன் ஹீரோயின் கிட்ட தான் வந்து சொல்றான். ஒரு 3 நாள் நான் வெளியூர் போற மாரி இருக்கும். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? நீ தனியா இருக்கிறது ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு. நான் யாரையாவது அரேஞ்ச் பண்ணிட்டு போறேன்னு சொல்ல. நான் என்ன குழந்தையாங்க? என்னால என்ன தனியா பாத்துக்க முடியும். என்ன பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்ல. நீ பார்த்து ரொம்ப கவனமா இருக்கணும். வேலைக்கு கரெக்ட்டா சாப்பிடு. டேப்லெட்ட மறக்காம எடுத்துக்கன்னு சொல்ல. இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் நம்மளோட கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "என்னடி உன் புருஷன் பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிட்டார் போல. புருஷன் இல்லாம பார்க்க ரொம்ப சோகமா இருக்கேன்னு" சொல்ல, "வாய மூடி யாராவது கேட்டுற போறாங்கன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது, அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, "உங்க அண்ணனுக்கு கால் உடைஞ்சு போச்சு. அவன ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம்னு" சொல்ல, இவ வேகமா அவங்க அண்ணன பாக்குறதுக்காக தான் போறா. இப்ப ஹாஸ்பிடல் போய் பார்த்தா அவங்க அம்மா டாக்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. "என் பையனோட கால் உடைஞ்சு போச்சு. சர்ஜரிக்கு அரேஞ்ச் பண்ணி அவன காப்பாத்தியா" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. சர்ஜரி சும்மாலாம் பண்ண முடியாது. அவனுக்கு சர்ஜரி பண்ணணும்னா ₹2,00,000 செலவாகும். அந்த காச கட்டுங்க. சர்ஜரி நடக்கும்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. இப்ப ஹீரோயின பார்த்த உடனே, "இங்க பாரு, இவன் என் பொண்ணு. மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. 2,00,000ன்னு மனசாட்சி இல்லாம சொல்லிட்டு இருக்க. காசு கம்மியா கேளியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அம்மா, அவனோட கால சரி பண்றதுன்னா இந்த அளவுக்கு செலவாகும்னு" ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி சொன்ன உடனே டாக்டர் அமைதியா அந்த இடத்த விட்டு போக, அவன பாத்தீங்கன்னா, "ஐயோ! அம்மா வலிக்குதுன்னு" கத்திட்டு இருக்கான். இவன் இப்படி கத்துறத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அவனுக்கு பெயின் கில்லர் குடுத்தா சரியா போயிரும். பெயின் கில்லர் குடுத்தா இந்த வலி தெரியாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. வாய்க்குள்ளேயே பேசிட்டு இருக்காம, அவனுக்கு ஏதாவது பண்ணுன்னா அவங்க அப்பா திட்டிட்டு இருக்க. நான் என்னத்த பண்ண முடியும்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "நாள் பூரா படிக்கணும்னு காலேஜுக்கு போயிட்டு இருக்க. உன் குடும்பத்த பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? உங்க அண்ணனுக்கு இப்படி ஆயிருச்சு. சீக்கிரமா போய் உன்கிட்ட இருக்க காசெல்லாம் எடுத்துட்டு வா. உனக்கு சர்ஜரி பண்ணணும்னு" சொல்ல, என்கிட்ட எந்த காசும் இல்லன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, உங்க அண்ணனுக்கு கால் உடைஞ்சு போயிருக்கு. படிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போகாம, ஒழுங்கா பக்கத்துல இருந்து அவன பாத்துக்கன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றா. என் அண்ணனுக்கு கால் உடைஞ்சு போச்சு. நான் 2 நாள் இங்க தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்க விஷயத்த உன் புருஷன்கிட்ட சொல்றேன்னு சொல்ல, இல்ல இது என் ஃபேமிலி விஷயம். இத நானே பாத்துக்கிறேன். அவர இதுல இன்வால்வ் பண்ண வேண்டாம்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, சாப்பிட்டேங்க அப்படின்னு இவ்ளோ ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு உங்க அண்ணன பாத்தீங்கன்னா, அந்த வார்டுல உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். எனக்கு கால் வலிக்குது. நீங்க சாப்பாட குடுத்துட்டு இருக்கீங்கன்னு சண்டை போட்டுட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோயின் வேகமா அவங்க அண்ணன பாக்குறதுக்காக தான் போறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் செமினாருக்கு போன இடத்துல ஹீரோயின்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கான். அத பார்த்த உடனே இன்னொரு ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா, உங்களோட கேர்ள் ஃபிரெண்டுக்காகவா வாங்குனீங்க அப்படின்னு சொல்ல, இல்ல என்னோட பொண்டாட்டிக்காக வாங்குனேன்னு ஹீரோயினுக்காக ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு உங்க அண்ணன தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா, வலி தாங்காம கத்திட்டு இருக்க. "டேய் அமைதியா இருடா. இப்படிலாம் கத்திட்டு இருக்காத. அம்மா கண்டிப்பா உன்னோட கால சரி பண்ணுவேன்னு" சொல்ல, அவன் சாப்பாட்ட கீழ தள்ளி விட்டுருப்பான் கோவத்துல. இப்ப அது எல்லாத்தையும் ஹீரோயின் தான் எடுத்துட்டு இருக்கான். இவ இப்படி எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "இங்க பாருடி உன்கிட்ட கொஞ்சமாவது காசு இருக்குல்ல. அந்த காசையாவது குடுன்னு" சொல்ல, "என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? உங்ககிட்ட காசு இல்லையா? இருந்த காசெல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு, இப்ப என்கிட்ட காசு கேட்கிறீங்களான்னு" அவ திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, "ஒரு நிமிஷம் நில்லு. எங்க போற? இந்த இடத்த விட்டு ஓடலான்னு பாக்குறியா?" அப்படின்னு சொல்ல, "ஒண்ணும் இல்ல. அந்த எருமைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரதான் போறேன்னு" இவ அந்த இடத்த விட்டு போக, இவளுக்கு எவ்வளவு தைரியம் பாரு! திமிரு பிடிச்சவன்னு அவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா, "ஏன்டி உண்மையாவே உன்கிட்ட காசு இல்லையா? என் கால் மட்டும் இப்ப சரியா இருந்துச்சுன்னு வச்சுக்க, உன்ன அடிச்சே கொன்றுவேன்னு" சொல்ல, "அதனால தானே நீ இந்த லட்சணத்துல படுத்துட்டு இருக்க. வாயையாவது மூடிட்டு இரு. இல்லன்னா கடவுள் வாய்க்கு ஏதாவது வச்சிட போறாருன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க அம்மா வந்து இவனுக்கு சாப்பாடு குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோயின் கிட்ட தான் நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க. "ஏம்மா உங்க அண்ணனுக்கு வேற இப்படி ஆயிப்போச்சு. நம்ம குடும்பத்த பாத்துக்க வேண்டிய பொறுப்பு இப்போ உன்கிட்ட தானே இருக்கு. ஏதாவது வேலைக்கு போய் காசு சம்பாதிக்கலாம்ல" அப்படின்னு சொல்ல, என்னால இப்ப எந்த வேலைக்கு போ முடியாது. எனக்கு என்னோட படிப்பு தான் முக்கியம்னு இவ சொல்லிட்டு இருக்க. சும்மா இப்படியே சொல்லி ஏமாத்திட்டு இருக்காத. உன் அண்ணனும் நீயும் ஒண்ணு தானே. அவன் இவ்வளவு நாள் இந்த குடும்பத்த பாத்துக்கிட்டான். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ பாத்துக்க மாட்டியான்னு சொல்ல, என்ன உங்க பொண்ணு மாரியா நடத்துனீங்க? இத்தன வருஷமா நான் படிச்சதுக்கு நீங்களா ஃபீஸ் கட்டுனீங்க? ஒவ்வொரு நாளும் வேலை பார்த்து நான்லாம் படிச்சுட்டு இருந்தேன். ஏதோ நீங்க என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்ச மாரி இப்படி பேசிட்டு இருக்கீங்க. வாய மூடுங்க. அவனுக்காக சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. அம்மான்றதே மறந்துருவேன்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ கூட தான் பேசிட்டு இருக்கா. "நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" இவ பேசிட்டு இருக்க. "நானும் சாப்பிட்டேன். நீ பார்த்து பத்திரமா இருன்னு" ஹீரோவும் சொல்லிட்டு, இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நாளைக்கு நான் வந்துருவேன்" அப்படின்னு சொல்ல, "நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்றேன்னு" 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவ இப்படி பேசிட்டு உள்ள போகும்போது கரெக்ட்டா ஹீரோவோட ஃப்ரெண்ட் பாத்துடுறான். இவன் இப்படி இங்க? நம்ம ஃப்ரெண்டோட பொண்டாட்டி எப்படி இந்த இடத்துல? அப்படின்னு இப்ப அவன் ஹீரோக்கு கால் பண்ணி,
உன் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அவங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, கால்ல அடிபட்டு இருக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. 3 நாளா அந்த பொண்ணு இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. இவன் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளும் பாத்தீங்கன்னா தண்ணி எடுக்கலான்னு வெளியே வந்துட்டு இருக்க. அவங்க அம்மா உங்க பேக்ல உள்ள பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட்ட பாத்துறாங்க. அதை பார்த்தோன்னா அவங்க ஷாக் ஆயிட்டு, ஏண்டி உன்னை காலேஜுக்கு படிக்க அனுப்புனா இந்த மாதிரி வேலை தான் பாத்துட்டு இருக்கியா? உண்மையை சொல்லு, கிளப்புக்கு போய் தானே இப்படிலாம் பிரெக்னென்ட் ஆயிட்டு வந்து நிக்கிற? உன்ன மாதிரி மோசமான பொண்ணை பார்த்ததே இல்ல. இந்த குழந்தைய நீ அபார்ஷன் பண்ணி ஆகணும்னு சொல்ல, வாய முடுங்க, என்னை பத்தி தப்பா பேசாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் எப்படி உன் வயித்துல குழந்தை வந்துச்சு? சும்மாவா வந்துச்சு? நீ ரொம்ப மோசமான பொண்ணு, கேவலமானவனு, அவளை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. இவளுக்கு தலை சுத்துற மாதிரி ஆகி ஒரு மாதிரி ஆகிடுறா. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு சாகுறதே மேலு, உன்னெல்லாம் ஏன்டா பெத்தோன்னு இருக்கு, உனக்கு இப்பவே கொல்லணும் போல இருக்குன்னு சொல்ல, நான் செத்தாவது நீங்க நிம்மதியா இருப்பீங்களேன்னு இவ கத்தி எடுத்தா அவளே குத்திக்கிற மாதிரி வர, கரெக்டா அந்த கத்தியை ஹீரோ வந்து புடிச்சிடறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா கத்தியை விடு அப்படின்னு சொல்ல, நீங்க எப்படி இந்த இடத்துல அப்படின்னு இவ கேட்க, நான் சொன்னதை மட்டும் செய், கத்தியை விடுன்னு ஹீரோ அந்த கத்தியை வாங்கிட்டு இருக்க. யார் நீ? என் பொண்ணுக்கு நல்ல படத்தை கத்து கொடுக்கறதுக்காக நான் திட்டிட்டு இருக்கேன், நீ குறுக்க வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உங்க பொண்ணு உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எனக்கு தான் சொந்தம்னு ஹீரோ அவளோட ஷோல்டர்ல கைய போட, ஓஹோ மேடம் இவன் கூட தான் ஒன்னா இருந்தீங்களா, கண்ணவன் கூட ஒன்னா இருந்து என் குடும்ப மானத்தை வாங்குறியான்னு அவளை திட்டிட்டு இருக்க. நான் அவளோட புருஷன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி சொல்லிட்டு ஹீரோன் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்தவனா அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, என்னங்க நம்ம பொண்ணு நமக்கே தெரியாம யாரையோ கல்யாணம் பண்ணிட்டான்னு அவங்க அப்பாக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹீரோல வெளியே கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, அவங்க பேசுறேன்னு நினைச்சு நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன்றத மறந்து போயிட்டேன்னு சொல்ல, நீங்க இப்ப திரும்ப வந்தீங்க, நீங்க வந்ததுதான் எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு, நாளைக்கு தானே வரேன்னு சொன்னீங்கன்னு சொல்ல, என் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா என்னால எப்படி வராம இருக்க முடியும்னு ஹீரோல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவளுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கினா இல்லையா, அந்த பெண்டன்ட் எடுத்து கொடுக்க, அதை பார்த்தவொடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இது வரைக்கும் யாருமே எனக்கு கிஃப்ட் கொடுத்ததே இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை மீட் பண்ணதான் போறாங்க. இப்ப இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தோம்னா அவங்க அப்பா அடிக்கலான்னு போக, என் பொண்டாட்டி மேல கைய வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நான் அவளோட புருஷன் சொல்ல, எனது புருஷனா, யார் நீ, என் பொண்ணை ஏதோ ரேப் பண்ணிட்டியா, அவ எப்படி பிரெக்னென்ட் ஆனா, சும்மா அவ புருஷன் சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திட்டிட்டு இருக்க. எங்க அந்த ஆளை பார்த்தாலே ஃப்ராடு மாதிரி இருக்கு, அவன் கூட உங்களுக்கு என்ன பேச்சுன்னா அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எதுக்காகவும் பயப்படாத, எந்த பிரச்சனைனாலும் பாத்துக்கலான்னு அவளுக்கு தைரியம் கொடுத்துட்டு உள்ள கூட்டிட்டு வரான். இப்ப அவன் என்ன சொல்றானா, இங்க பாருங்க, உங்க பொண்ணை காதலிச்சுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு தேவையான கல்யாண கிஃப்ட் இதுல இருக்கு, இதுல 10 மில்லியன் பணம் இருக்கு, இந்த பணத்தை எடுத்துக்கங்கன்னு சொல்லி ஹீரோ செக் வச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இத்தனை நாளா நீங்க என்ன பொண்ணு மாதிரி கூட பார்த்தது இல்ல, இந்த பணத்தையாவது எடுத்துக்கங்க, என்னை வளர்த்ததுக்கு காம்பன்சேஷனா இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த இடத்த விட்டு வர, அந்த பணத்தை பார்த்தவனா அவங்க எல்லாரும் அமைதியா விட்டுடுறாங்க. இப்ப இந்த பணத்தை பார்த்தவொன்னா அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, ஏமா மாப்பிள்ளை நீயும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு போலாம்ல அப்படின்னு சொல்ல, உங்களோட உண்மையான முகம் எனக்கு ஏற்கனவே தெரியுமா, இந்த மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ ரொம்ப சோகமா அழுதுட்டு இருக்க. ஏன் அழுதுட்டு இருக்க, உனக்கு ஃபேமிலி இல்லைன்னு அழுதுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு இவ ஹீரோ மேல சாஞ்சுக்கிறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, அதான் ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்காக நீங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, உனக்காக ஃபேமிலியா மட்டும் இல்ல, நல்ல ஹஸ்பண்டாவும் ஃப்ரெண்டாவும் நீ எப்படி எல்லாம் ஆசைப்படுறியோ அப்படியெல்லாம் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்காக என் ஃபேமிலிக்காக அவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னு இவ கேக்குறான். என்னோட சொத்து எல்லாம் இனிமே உனக்கு தான் சொந்தம், உன் ஃபேமிலிக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கல்யாணத்துக்கான கிஃப்டா அது இருக்கட்டும்னு ஹீரோ சொல்ல, இவ்வளவு சரின்னு விட்டுடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் நம்மளோட வீட்டுல உட்காந்துட்டு அவளை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது, ஆனா அவரு என் பக்கத்துல கூட வரலையே, ஒருவேளை நான் வெயிட் போட்டேனோ அப்படின்னு இவ அவளோட கண்ணாடியை பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு அவ ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கா. ஏண்டி நான் பார்க்க அழகா இல்லையா, கொஞ்சம் கம்மியா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக மேடம் இப்படிலாம் விசாரிக்கிறீங்க, என்ன விஷயம் எதுவா இருந்தாலும் டைரக்டா சொல்லு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னோட புருஷனை நினைச்சுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு, அவரு கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும்னு சொல்ல, அப்ப நான் சொல்றதை ட்ரை பண்ணுன்னு இவ ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. அவளோட ஐடியாவை பார்த்தோன்னே இவ ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நீ சொல்றதெல்லாம் என்னால ட்ரை பண்ண முடியாதுப்பா, எனக்கு மூச்சு முட்டுது, நான் வெளியே போறேன்னு ஹிரன் வெளியே வந்துட்டு இருக்க. அவகிட்ட அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து பேசிட்டு இருக்கான். டைம் இருந்தா நம்ம 2 பேரும் காஃபி ஷாப் போலாமான்னு கேட்டுட்டு இருக்க. என்னால முடியாதுன்னு இவ திட்டி விட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஹீரோவா அவனோட ஃப்ரெண்டும் பாத்துடுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவனை பாக்குறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, ஏண்டா அந்த பையன் அண்ணி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் போல, இதெல்லாம் நீ கண்டுக்க மாட்டியா, பாக்குறதுக்கு வேற ஹேண்ட்ஸமா இருக்கான், பாத்துடா உன்னோட கோழி குஞ்சு அவன் புடிச்சிட்டு போயிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ வாய மூடிட்டு போய், எனக்கு தெரியும்னு ஹீரோ இப்ப வேகமா ஹீரோயின் கிட்ட வந்து அவளோட பேக் வாங்கிட்டு போயிட்டு இருக்க. இவ்வளவு அமைதியா போயிட்டு இருக்கா. இவன் இப்படி பேக் வாங்குறத பார்த்தோன்னா அவனை பாத்தீங்கன்னா, என்ன இங்க உள்ள ப்ரொஃபசர் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறாங்களேன்னு இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் முழிச்சிட்டு இருக்கான்.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சீக்கிரம் வரமாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கேம்பஸ்குள்ள இருக்கோம். நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. மறந்து போயிட்டீங்களான்னு" சொல்ல, சரி இந்தா உன்னோட பேக்குன்னு ஹீரோவோட பேக்க குடுக்க, இவ்ளோத மாட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போலான்னு பாக்க, இது எல்லாத்தையும் அங்க உள்ள ஸ்டூடண்ட் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, தனியா வந்து உட்கார்ந்துட்டு, அவ ஃப்ரெண்ட் சொன்னத பத்தி தான் யோசிச்சு பாக்குறா. அவ எப்படி பசங்கள செட்யூஸ் பண்றதுன்னு சொல்லிக் குடுத்திருப்பா. நெஞ்சில இப்படி கைய வச்சுக்கிட்டுன்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அத பார்த்தோனே அங்க உள்ள பசங்கள பாத்தீங்கன்னா, "டேய் அங்க பாரேன், அது ஏதோ பைத்தியம் மாரி பண்ணிட்டு இருக்குன்னு" சொல்ல, ஐயோ! என்னன்னு தெரியல. ரொம்ப வேர்க்குது அப்படின்னு இவன் எதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட ஃபேமிலிய மீட் பண்றதுக்காக தான் 2 பேரும் போறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா, அப்பா, பாட்டின்னு ஒவ்வொருத்தரா இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்க. இவளும் அவங்க எல்லார் கூடயும் பேசிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி பேசினவுனே அவங்க எல்லாருக்கும் அவள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப இவங்க எல்லாம் ஒண்ணா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், இந்த சைடு ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, ஹீரோவ கூப்பிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருடா, அவ சின்ன பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. அவள பிரெக்னன்ட் ஆக்குற மாரி எந்த ஒரு வேலையும் நீ பாத்துறாத. படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைய பத்தி யோசிக்கலாம்னு" சொல்ல, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வந்து, "இவ்ளோ நேரம் அவங்க ஃபேமிலி கூட இருந்தோம். நம்ம பிரெக்னன்ட்டா இருக்க விஷயத்த அவரு சொல்லவே இல்லன்னு" யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா அவ பிரெக்னன்ட்டா தான் இருக்கான்னு" சொல்ல, அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. "என்னடா சொல்றேன்னு?" இப்ப அப்படியே கட் பண்ணா, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. எல்லாரும் ஹீரோவ புடிச்சு தான் திட்டிட்டு இருக்காங்க. "அவ இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அவள போய் பிரெக்னன்ட் ஆக்கி வச்சிருக்க. எரும மாடு" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. "அம்மா மன்னிச்சிடுங்க. குழந்தை அன்எக்ஸ்பெக்டடா அமைஞ்சிருச்சுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "சரி விடுங்க, விடுங்க. அவன எதுக்காக திட்டுறீங்க? எப்படியா இருந்தாலும் ஃபியூச்சர்ல உங்க குழந்தை பெத்து தானே ஆகணும். ஆல்ரெடி நம்ம குடும்பத்தோட வாரிசு அவ வயித்துல இருக்கு. அவள நல்லபடியா பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புன்னு" பாட்டி சொல்லி சமாதானப்படுத்த, எல்லாரும் சமாதானம் ஆகிடுறாங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 2 பேரும் இங்க தான் தங்கணும்னு சொல்ல, ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "என்னால பக்கத்து ரூம்ல போய் படுக்க முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிறது பாட்டி ரூம்ல. நம்ம ஒண்ணா தான் தூங்கி ஆகணும்னு" அவன் ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு ஒண்ணா தூங்கிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் அவங்க ஃபேமிலிய பாத்து முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோவ வெளிய கூட்டிட்டு வந்து, "உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு" சொல்லி, கல்யாணம் பண்றதுக்கான ரிங் தான் எடுத்து குடுக்குறான். "நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா நம்ம 2 பேரும் இதுவரைக்கும் ரிங்கே மாத்திக்கலல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, 2 பேரும் அவங்க கையில ரிங் மாத்திட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா, அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் காலேஜ்ல ஹீரோ கையில ரிங் போட்டிருக்கிறத பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. "ஏன் நம்ம புரொஃபசர் ஜூக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்." என்னால அத நம்பவே முடியல. அவரோட பொண்டாட்டி யாரா இருக்கும்னு பேசிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயின் பயந்து போயிட்டு, அவ ரிங்க கழட்டி செயின்ல கோர்த்து போட்டுக்கிறா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "இவனுங்க கிட்ட நீ மாட்டுனன்னா அவ்வளவுதான்" சொல்ல, வாய மூடுறேன்னு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாம் இப்படி பரபரப்பா பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் கிளாஸ் எடுக்கலான்னு வரான். இப்ப அவன் வந்தவுடனே அங்க உள்ள பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, "சார் உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா? கல்யாணம் ஆயிடுச்சான்னு?" கேட்டுட்டு இருக்கா. "படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா மட்டும் என்கிட்ட பேசுங்க. இல்லன்னா பேசாதீங்கன்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, ச்சே! என்ன இவரு இவ்ளோ பெரிய சிடு மூஞ்சா இருக்காருன்னு அங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் அவளோட ரூம்ல இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, மூஞ்ச பாவமா வச்சுட்டு, "என்னோட ரூம்ல ஏசி வேலை செய்யல. நான் உன்னோட ரூம்ல தங்கிக்கவான்னு" சொல்ல, "தாராளமா தங்கிக்கங்கன்னு" இவ்ளோ சொல்றான். இப்ப அவன பாத்தீங்கன்னா வந்து ஹீரோயினோட பெட்ல படுத்துட்டு, "உன்ன கட்டி பிடிச்சுட்டு தூங்குனா இன்னும் நல்லா இருக்கும்னு" சொல்லி அவள கட்டி பிடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்க. இவ்ளோ சரின்னு விட்டுர்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட கேம்பஸ்ல நடந்து வந்துட்டு இருக்க. இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா போல. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "நான் ஆல்ரெடி பிரெக்னன்ட்டா இருக்கேன். இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீ ஏத்துக்கடான்னு" சொல்ல, "நம்ம 2 பேரும் தான் பிரேக்கப் பண்ணிட்டோம்ல. அப்புறம் எதுக்காக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும்? இத அபார்ஷன் பண்ணிருன்னு" அவன் சொல்லிட்டு இருக்க. "அபார்ஷன் பண்றதுக்கு நீ கூட வரணும். வரலன்னா நான் ஸ்கூல்ல சொல்லிருவேன்னு" இவ போக பாக்க, சரி நான் வந்து தொலைறேன்னு இவன் சண்டை போட்டுட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறத ஹீரோயின் பாத்த உடனே, "நல்ல வேளை இந்த பொறுக்கி பையகிட்ட இருந்து நான் தப்பிச்சேன். இல்லன்னா அவன் இருக்க வேண்டிய நிலைமையில நான் தான் இருந்திருக்கணும். கடவுள் நல்ல வேளையா எனக்கு ஜூவ கண்ல காமிச்சுட்டாருன்னு" இவ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட ரூம்ல படுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இன்னைக்கு ஏசி ரிப்பேர் பண்ண வர வேண்டியவரு வரல. நான் இங்கேயே படுத்துக்கிறேன்னு அவள கட்டி புடிச்சு தூங்கிட்டு இருக்க. இவளும் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவ இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு தண்ணி குடிக்கலான்னு வரும்போது ஹீரோவோட ரூம பாக்குறா. அந்த ரூம பார்த்த உடனே ஏசி வேலை செய்யலன்னாரு. எப்படி வேலை செய்யாம போகும்னு இவ ஒர்க் பண்ணி பார்த்தா, ஏசி வேலை செய்யுது. அத பார்த்த உடனே இவ வெட்கப்பட்டுட்டு, அவர் என் கூட ஒண்ணா இருக்கதான் இப்படி பண்ணியிருக்காரான்னு இவ சந்தோஷமா அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்டு கூட தான் ஒண்ணா பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, "ஆல்ரெடி உனக்கு 3 மாசம் முடிஞ்சிருச்சுல. 3 மாசம் முடிஞ்சிருச்சுன்னா, நீயும் புரொஃபசரும் ஒண்ணு சேரலாமே" அப்படின்னு சொல்ல, "போதும் போதும் வாய மூடு. அத பத்திலாம் நீ பேசாத. நாங்க பாத்துக்கிறோம்ன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இப்ப நேரா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்ப அவ வீட்டுக்கு வந்து ஹீரோ கூட ஒண்ணா பேசிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இத பார்த்தோனே அவள பாத்தீங்கன்னா, பியர் குடிக்கலான்னு போக, "எங்க பியர் சாப்பிட போற? பிரெக்னன்சி டைம்ல இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. குடுன்னு" சொல்லி ஹீரோ புடுங்கி வச்சிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படியே கதை பேசிட்டு இருக்க, ஹீரோ அதே இடத்துல படுத்து தூங்கிடுறான். இவன் தூங்குறத பார்த்த உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஹீரோவ கிஸ் பண்ண, அவன் டக்குன்னு கண்ண முழிச்சு பாத்துடுறான்.
இவன் இப்படி பாக்குறத ஹீரோயின் பார்த்த உடனே, சாரி ப்ரொஃபசர், இது தெரியாத்தனமா பண்ணிட்டேன்னு அவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ஹீரோ அவளை புடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு, பொண்டாட்டி புருஷனை கிஸ் பண்றது ஒண்ணு தப்பான விஷயம் இல்லையேன்னு அவளை கிஸ் பண்ணலான்னு போக, அவளுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி ஃப்ரீயா இருக்கியான்னு அவன் கூட பேசி ஆகணும்னு சொல்ல, ஹீரோ அந்த போனை பிடிக்கிட்டு அவ இப்போதைக்கு ஃப்ரீயா இல்ல, போனை வைடான்னு போனை கட் பண்ண, என்னது இது ப்ரொஃபசர் வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு அவனுக்கு ஒரு டவுட். இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க, அவளும் ஹீரோவை கிஸ் பண்றான். பார்த்தா 2 பேரும் நைட்டு ஒண்ணா தான் ஸ்டே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட தான் இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல. எனக்கு என் பொண்டாட்டி கூடவே இருக்கணும் போல இருக்கு. ஆக்சுவலா என் ஏசி எல்லாம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குன்னு சொல்ல, இந்த உண்மை எனக்கு முன்னாடியே தெரியுமேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தவன ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட காலேஜுக்கு தான் கிளம்பி வரா. இவ காலேஜுக்கு வந்த உடனே இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு இருக்க. நீ திருந்தவே மாட்டியா? உனக்கு தான் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அவளை பிரெக்னென்ட் ஆக்கி ஏமாத்திட்டு இப்ப என்கிட்ட வந்துட்டியா? உண்மையாவே நீ சரியான பொறுக்கி பையதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசுறத, இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணானே, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு போட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்பிச்சு விட, பார்த்தா அவ அபார்ஷன் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருப்பா போல. இந்த போட்டோவை பார்த்தவனு செம காண்டாயிட்டு அபார்ஷன் பண்ணாம நேரா காலேஜுக்கு தான் கிளம்பி வரா. இப்ப அவ காலேஜுக்கு கிளம்பி வந்து ஹீரோனை பிடிச்சு வம்பிழுத்துட்டு, ஏண்டி என் பாய் ஃப்ரெண்டே சர்வீஸ் பண்ண பாக்குறியா? உன்ன மாதிரி மோசமான பொண்ணை பார்த்ததே இல்ல. நேத்து அவன் கூட தானே பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவனோட பாய் ஃப்ரெண்டுமே வந்துடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, நேத்து இவதான் என்ன படிக்கிறதுக்காக கூப்பிட்டா, அதனாலதான் நான் போனேன்னு யோயோ மேல பழிய போட்டுட்டு இருக்க. எதுக்காகடா இப்படி போய் சொல்றேன்னு ஹீரோயின் அவனை புடிச்சு திட்டிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, யோயோ நேத்து என் கூட தான் படிச்சிட்டு இருந்தா, அவ நைட் ஸ்டடில இருந்தா, அவன் ஒண்ணு இவன் கூட இல்ல, ஒழுங்கா பார்த்து பேசுனா அவன் ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு போக, அத அங்க உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டும் பாத்துறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை ஸ்டாஃப் ரூம்க்கு தான் கூட்டிட்டு போறான். இப்ப அவங்க 2 பேரும் ஸ்டாஃப் ரூம்ல இருந்துட்டு இருக்க, இவ அவளோட போன் எடுத்து பார்த்தா ஹீரோவை பத்தியும் இவ்வளவு பத்தியும் தான் நிறைய காசிப் பேசி வச்சிருக்காங்க. நம்ம ப்ரொஃபசர் ஜூவோட ஃபேமிலி மெம்பர் போல, ஐயோ அவளுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு இவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேச, அதெல்லாம் பார்த்த உடனே இவளுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. என்னாச்சு இப்படி சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் பண்ற வேலை தானே ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா டீச்சர் தான் காட்டுறாங்க. டீச்சர் பாத்தீங்கன்னா ஹிரனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட கூப்பிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஏண்டா உன்னால ஒரு பொண்ணு பிரெக்னென்ட் ஆகி அபார்ஷன் வரைக்கும் போயிருக்கு. கண்டிப்பா இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்னு அவனை புடிச்சு திட்ட, அவன் பண்ண ஹிரனை பார்க்க தான் வரான். யார கேட்டு டீச்சர் கிட்ட போட்டு விட்டா அப்படின்னு சொல்ல, நான் எனக்கு போட்டு விட்டேன்னு இவன் கேக்குறா. அவ பிரெக்னென்ட் ஆயிருந்தா அபார்ஷன் பண்ண விஷயம் உனக்கு மட்டும் தான் தெரியும். நீ தானே வத்த வச்சு விட்டேன்னு சொல்ல, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல, தள்ளி போடான்னு சொல்லிட்டு ஹிரன் அவளோட வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்க, ஆமா நான் தான் வத வச்சேன். என் பொண்டாட்டி பின்னாடி சுத்தி தொலை பண்ணிட்டு இருந்தா பாத்துட்டு சும்மா இருப்பேனா? அதான் கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல கிடக்கட்டும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என் ஹஸ்பண்ட் பொறாமையில பண்ண மாதிரி இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆமா பொறாமையில தான் பண்ணேன். சரி அவனை விட்டு தள்ளு. அம்மா ஸ்பெஷலா ஆயில் அமைச்சிருக்காங்க உனக்காக. வயித்துல பெர்த் மார்க் வராம இருக்கணும்ல, சோ நானே மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாப்பா நான் பாத்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்ன இப்படி சொல்லிட்ட? நம்ம எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு, வா போலான்னு அவளை கூட்டிட்டு பெட்ரூம்க்கு வந்துடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, இங்க பாரு, உன்னையும் குழந்தைய பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என் பொண்டாட்டியோட உடம்புல சின்ன கீரல் வந்தாலும் அதுக்கு நான் தானே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் சொன்னதை கேட்ட உடனே ஹிரனுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை பாசத்தோட பாத்துட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க காலேஜ்ல ஒரு முக்கியமான லெக்சர் தான் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்கார்ந்து கவனிச்சிட்டு இருக்க, ஹீரோ இவளையே பாத்துட்டு இருக்கான். இத அந்த கிளாஸ் எடுக்கிறவரும் கவனிக்கிறாரு. இப்ப இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க, ஹிரன் மேல ஒரு பையன் இடிச்சிடறான். அப்படி இடிச்சதுல அவ கீழே விழற மாதிரி போக, அத பார்த்த உடனே ஹீரோ அவளை காப்பாத்திட்டு பாத்து பத்திரமா போன்னு சொல்லிட்டு இருக்க. இத பார்த்த உடனே அந்த லெக்சர் பாத்தீங்கன்னா, என்ன நீ அந்த பொண்ணே பாத்துட்டு இருக்க? நீ ஒரு ப்ரொஃபஸரா தானே இருக்க, ஸ்டூடெண்ட இப்படியா பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் அந்த பொண்ணை மட்டும் தானே பார்த்தேன், வேற எந்த பொண்ணையும் பாக்கலையே. ஆக்சுவலா அவ என்னோட பொண்டாட்டின்னு சொல்ல, என்ன ப்ரொஃபசர் சொல்றீங்க? இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. உங்க பொண்டாட்டி எனக்கு இன்ட்ரோ கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்ல, கிளாஸ் முடிச்ச உடனே கண்டிப்பா இன்ட்ரோ குடுக்குறேன்னு இப்ப கிளாஸ் முடிச்ச கையோட ஹீரோயினை கூட்டிட்டு டின்னருக்கு வந்துடுறான். பார்த்தா அந்த இடத்துல இவருமே இருக்காரு. இப்ப அவர்கிட்ட இவதான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. எனக்கு இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸா இருக்குன்னு அவரும் பேசிட்டு இருக்காரு. இப்ப அவரை பாத்தீங்கன்னா, சொல்லப்போனா ஜூ எனக்கு பையன் மாறிமா, நீ எனக்கு பொண்ணு மாதிரிதான், நல்லபடியா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொன்னதை கேட்டவொன்னே அவருக்கு பயங்கர சந்தோஷம். 2 பேரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி இவரை பாத்தீங்கன்னா சொந்த பொண்ணு மாதிரி நினைச்சு ஹீரோயினை தட்டி கொடுத்துட்டு இருக்க. அதை யாரும் போட்டோ எடுத்துடுறாங்க. இப்ப இந்த போட்டோ எடுத்து இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப, அந்த போட்டோவை அவன் பார்த்த உடனே, என்ன இவன் இந்த கிழமை கூட இருக்கா, வயிறு வேற பெருசா இருக்கு, ஒருவேளை இவ பிரெக்னெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கும்னு இவனுக்கு ஒரே டவுட்.
இப்ப அவன பாத்தீங்கன்னா காலேஜ் குரூப்ல ஹீரோன பத்தியும் அந்த வயசான ப்ரொஃபசர் பத்தியும் தப்பு தப்பா போட ஆரம்பிச்சிடறான். இந்த வயசான ப்ரொஃபசர கல்யாணம் பண்ணிட்டு இவ மிஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா. அதுவும் பிரெக்னன்ட்டா இருக்கான்னு அவள பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணி கிரவுண்டுக்கு வர சொல்லியிருப்பா. அவ பேச்ச கேட்டு இவன் வந்து பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். எல்லாமே இவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட வேலை தான். இவ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து என்ன சொல்றான்னா, எல்லாரும் இந்த இடத்துக்கு வாங்க. இவ பிரெக்னன்ட்டா இருக்கா. இவ வயித்துல இருக்குது அந்த வயசான ப்ரொஃபசரோட குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன லூசு மாரி பேசிட்டு இருக்க. தேவையில்லாம என்ன பத்தின ரூமர் எல்லாம் கிளப்பாதுன்னு ஹிரேன் சொல்லிட்டு இருக்க. யாரு ரூமரை கிளப்புறா? நாங்க எல்லாம் உண்மையதான் சொல்றோம்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு வந்துடுறான். இங்க பாருங்க, என் ஃப்ரெண்டு பிரெக்னன்ட்டா இருக்கிறது உண்மைதான். ஆனா அது அந்த வயசான ப்ரொஃபசரோடது கிடையாது. வாய்க்கு வந்தபடி பேசாதீங்கன்னு சொல்ல, உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நீ வந்துட்டியா? அவள இந்த காலேஜ்ல படிக்கவே கூடாது. இவள வெளிய அனுப்புங்கன்னு சொல்ல, இப்போ ஒரு பையன் வந்து ஹீரோயினோட கைய பிடிச்சு முறுக்குறான். அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்து அவள புடிச்சு காப்பாத்திட்டு, தேவையில்லாம மத்தவங்கள பத்தின ரூமர் கிளப்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நாங்க உண்மையதான் சொல்றோம்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கழுத்துல போட்டிருக்க செயினை எடுத்து அதுல உள்ள ரிங் எடுத்து அவ கையில போட்டு விடுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அவ வயித்துல இருக்க குழந்தை என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ப்ரொஃபசர் என்னோட ஹஸ்பண்ட். அதுவும் அந்த ப்ரொஃபசர் கிடையாது, இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை கேட்டோன்னா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நாங்க 2 பேரும் லீகலா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த குழந்தை என்னோட குழந்தை. தேவையில்லாம என் பொண்டாட்டிய பத்தி பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா, அது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காவும் இருக்கு. அதுக்கு மேல எல்லாரும் வாய மூடிட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் தனியா தான் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட உண்மைய சொன்னத இப்ப வரைக்கும் என்னால நம்ப முடியலங்க. நீங்க என்னோட ஹஸ்பண்ட்ன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்ல, ஆமா தெரிஞ்சு போச்சு. உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளிய வர்றது தான் நல்லது. யாரும் உன்ன கஷ்டப்படுத்த நான் விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏன்னா நான் உன்ன அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். உன்னையும் என்னோட குழந்தையும் நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லையான்னு சொல்ல, எல்லாமே கனவு மாதிரி இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்னவன ஹீரோ பாத்தீங்கன்னா, வேணா என் கைய கடிச்சு பாரு. கனவா இல்லையான்னு தெரியும்னு சொல்ல, இவளும் ஹீரோவோட கைய கடிச்சு பாத்துட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு, நீங்க தான் என்னோட வாழ்க்கை. நீங்க என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறி போச்சு. என்னால இந்த வாழ்க்கையை எப்பவுமே மறக்க முடியாது. எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல தெரியுமா? உண்மையாவே நீங்க எனக்கு புருஷனா கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும்னு 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்ந்துட்டு சந்தோஷமா இருக்கிறதோட தான் இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா புடிச்சிருக்கா பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். பாய்.